அணில் குஞ்சுகள் அனகோண்டா குஞ்சுகளாக மாறிடுச்சு ஒரே நாளில். ஆக்சுவலி எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ரிசல்ட் கவுண்ட்டு என்ன ஆரம்பிக்க தாவேக்காரங்க ஒவ்வொருத்தங்களாம் வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. இன்ஸ்டா பூரா அழுகாட்சியாக இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் தாவேக்கா தப்பிச்சுட்டு திமுக உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் சரியாக கணிச்ச விஜய் ஒரு விஷயத்தை மட்டும் தப்பாக கணிச்சிட்டாப்புல. என்னென்னா அடிக்கடி சொல்லுவாப்புல, இந்த எலெக்ஷன் இந்த போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே பாருல, அதுதான் தப்பு. ஒன்று டிவிகே இன்னொன்று ஏடிஎம்கே. இருக்கிறதுலே பெரிய அதிர்ச்சி எது தெரியுமா? குளத்தூரில் ஐயா ஸ்டாலின்னு பின்னாடி போனது தான். ஆக்சுவலி இப்போ 12:30 மணி நிலவரப்படி அந்த 6000 வாக்கு வித்தியாசம். குளத்தூரில் ஸ்டாலின் ஜெயிப்பாரான்றது டவுட்டு. ஒரே ஒரு நம்பிக்கை தான், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஓரளவுக்கு கொஞ்சம் தொங்கிக்கிட்டு இருக்கார். இந்த கடைசி முடிச்ச அந்த கயிறில் வந்து அருந்து கிடக்கும் பற்றியெல்லாம் அதை பிடிச்சி இழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கார். அதை பிடிச்சி மேலே வருவாரா இல்லை அதுவும் அருந்து அவரும் கீழே தொங்குவாரான்றது சாயங்கால கவுண்டிங்கு தெரிஞ்சது. ஏன்னா வெறும் 300 வாக்கு தான் வித்தியாசம். இது வரைக்கும் அதாவது குளத்தூர் தொகுதி அதை பிரித்ததுலேருந்து ஐயா ஸ்டாலின் அங்கே தான் நிற்கிறாரு, அங்கே தான் ஜெயிக்கிறார். அம்மா ஜெயலலிதா நிற்கிறப்ப கூட அங்கே குளத்தூரில் ஐயா ஸ்டாலின் ஜெயித்தார். ஆனால் இன்றைக்கி இந்த விஎஸ் பாபு யாருன்னே தெரியலை. எவ்வளோ பேருக்கு இந்த விஎஸ் பாபுவை தெரியும்? எப்படி இந்த அம்மா இந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் எடப்பாடியை அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். என்னடா இவரை கொண்டாந்து இறக்கி வச்சுருக்கீங்கன்னாங்க குளத்தூரில். இவர் போய் எப்படா சிஎம் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? டெப்பாசிட்டி தேருமா? ஒன்றும் இல்லை, டிவிகேவுக்கு எவ்வளோ பேர் டெப்பாசிட்டி தேருமான்னாங்க. இன்றைக்கி அவங்க பாதிக்கு பாதி நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு போகிறதுல டிவியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு போகிறதுல அதில் ஒவ்வொன்றையும் சொல்கிறப்ப திமுக கூட்டணி 50+, அதிமுக கூட்டணி 70+, தாவேக்கா வெறும் தாவேக்கா. அவங்க இதெல்லாம் சொல்லலை, வெறும் தாவேக்கா கூட்டணியே இல்லாமல் 100ல் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சார் பல தொகுதிகளில் தாவேக்கா சார்பாக நிற்கிற அந்த வேட்பாளர் பேர் தெரியலை. இது பல இடங்களில் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. எவன் ஜெயிப்பான்றதே கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே எவனுமே இல்லைனா நாங்கள் மட்டும்தான். இப்போ இதுக்கு மேலே இதை போட்டு எண்ணத்தை உருட்டிக்கிட்டுன்ற மாதிரி தான் 12:30 மணிக்கு. இதுக்கப்புறம் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. யார் ஆட்சி அமைக்க போகிறான்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஆட்சி எப்படி அமைக்கிற, தனியாக அமைக்க போகிறாங்களா இல்லை கூட்டணி ஆட்சியா? அந்த கூட்டணி ஆட்சின்றது வந்து கட்சியோடு சேர்ந்தா இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் எம்எல்ஏவை எங்கேயாச்சும் உருவாகலா? அதுதான் ஆக்சுவலி எம்எல்ஏவை உருவுறது தான் நல்லது. ஒரு கட்சியாக போயிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து அதுக்கப்புறம் அந்த கட்சி கொடுக்குற டிமாண்டுன்றது வேறு. இது கண்டிப்பாக வந்து ஒரு தொங்கு சட்டசபை தான். இதில் ரொம்ப இதுவாக அதாவது தனிப்பெரும்பான்மை 200க்கு 200லாம் சொன்னாங்கப்பா டிஎம்கே. 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் கண்டிப்பாக உறுதி. உதயநிதி ஸ்டாலின் ஓட விடுவான், நம்ம எல்லாம் ஃபிட் ஆகிட்டான், இதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் போய்ட்டு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ இல்லை அவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ. அதை இப்போ நம்ம எப்படியும் ஜெயிச்சிடுவோம், நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த தாவேக்காவை திட்டாத கட்சின்னு எந்த ஒரு கட்சியும் இல்லை. ஆனால் இதில் இந்த எலெக்ஷனில் திமுக 3வது இடம் போனதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நாத்தாக்கா ஒரு இடம் கூட பிடிக்காமல் போயிடுச்சு பற்றியில். இத்தனை வருஷம் போராடி அதை நினச்சாத்தையும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனில் எல்லோரும் ஓட்டு போட்டதை வந்து பெருமையாக பேசணும். அதான் இவ்வளோ தூரம் எல்லோரும் வாலண்டியராக போய்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஓட்டு போட்டதில் தாவேக்கா காசே கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, மற்ற கட்சிகள்லேருந்து காசுகள் போயிருக்கு. அது 500, 1000, 2000 போயிருக்கு. ஆனால் தாவேக்கா இது வரைக்கும் பைசா இறக்கலை. இவ்வளவு ஏங்க இந்த 2 கட்சி தலைவர்களும் பண்ண பிரச்சாரத்தை தாண்டி தாவேக்கா தலைவர் பிரச்சாரத்துக்கே போகலை. நினச்சி பாருங்கள், எழும்பூரில் ராஜ்மோகன் முன்னில், இங்கே இதில் வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜினா முன்னில், டி நகரில் புஷி ஆனந்து முன்னில். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்போம். எல்லா இடத்துலையுமே சம்மந்தமே இல்லாத தாவேக்கா. இப்போ விருதுநகரில் போட்டி, சரியான போட்டி விஜயபிரபாரம் கூட. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா சரியான போட்டி. அவங்க அவ்வளோ தூரம் ஐயா இது வரைக்கும் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத ஒரு சப்போர்ட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நின்றுருக்கு. இது வரைக்கும் அவங்க அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட எங்கேயுமே எதிர்பார்க்கலை. இப்போ வரைக்கும் எல்லா டிவி டிபேட்லேயும் திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, நாத்தாக்கா இருக்குது, தாவேக்காவை காணும். தாவேக்கா பிரச்சாரத்துக்கு தான் வரலன்னா விவாதத்துக்கு கூட போகலை. போய் கேட்டு பாருங்கள் நாளைக்கு ஏன்டா விவாதத்துக்கு போகலன்னு.
நாங்கள் நாளைக்கு அமைச்சரவையில் யார் யார் உட்காந்துக்கன்னு டிஸ்கஸ் பண்ணோம், நாங்கள் ஆட்சி அமைக்கிறத பற்றி நாங்கள் வந்து இது அதுக்காக எங்களுக்கு இதுக்கெல்லாம் வரணுன்ற நேரம் இல்லை சார். இது எல்லாமே பேசுவாங்க சார். யார் யார் இது வரைக்கும் தாவேக்காவை பற்றி கேவலமாக மட்டமாக கொடூரமாக ஆரம்பத்தில் அந்த தாட் ஏன் ஈவன் எனக்கு அங்கே திமுக வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும், திமுக அவசியம் ஜெயிக்கும், என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கும், அவ்வளவு ஈஸியால் அதை வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். தாவேக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 இல்லை, அதிகபட்சம் போனால் ஒரு 15 சீட்டு ஜெயிக்கும். அப்படி 15 சீட்டு ஜெயித்தாலே அது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு, அது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு 15 சீட்டை எடுக்கிறது எல்லாருமே அதான் நினச்சாங்க. ஈவன் டிஎம்கேவுமே அதான் நினச்சிருக்கேன். என்னத்தை சின்ன பையில விளாண்ட போகிறாங்க, விசில் ஊடுற விசிலாண்டிய அணில் குஞ்சாங்க அப்படி நினச்சி தான் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வாயை திறக்க முடியாத அளவு திமுக காரங்க அழுகுறாங்க சார். ஒவ்வொருத்தரும் இப்போ ரொம்ப பிரேக் டவுனாக, ஏன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டாங்க. செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் அவங்க ரொம்ப தயாராகிட்டாங்க. நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம், மறுபடியும் வரலாற்று சாதனை. ஏன்னா இப்போ 2வது முறை தொடர்ந்து என்றைக்குமே அந்த அதிமுக திமுகன்ற அந்த பேட்டர்னை மாற்றிட்டாங்க சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டை விடுங்க, இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சினிமாவில் எப்படி கடைசியில் ஹீரோ பயங்கரமாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறி விழுந்து அடித்து முன்னாடி வந்து நிற்பாப்புல, எல்லாரையும் அடித்து போட்டு மக்கள் ஆதரவு அவ்வளோ தூரம் பின்னாடி அந்த அளவுக்கு வந்து நிற்குது. இப்போ அவங்க எடுக்க வேண்டிய டிசிஷனு யாரை வச்சு அமைச்சரவை அழைக்கிறது, அவர் தான் முதலமைச்சர் சார். திமுக எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவராக ஐயா ஸ்டாலின் எம்எல்ஏவாக வர முடியுமா? எதிர்க்கட்சியெல்லாம் அடுத்த பிரச்சனை, எம்எல்ஏவாக வர முடியுமா? குளத்தூரில் இதுக்கப்புறம் பாசிபிள் இல்லைன்றாங்க. ஆல்ரெடி 6வது சுற்று முடிஞ்சு போச்சு. 6வது சுற்றுலையும் ஐயா ரொம்ப பின்னாடி தள்ளி போய் நிற்கிறாரு. இது வரைக்கும் இல்லாத ஒரு கொடுமை எங்கேயுமே. இது எவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நினச்சி பாருங்கள், சென்னையில் ஒட்டு மொத்தமாக ஸ்வீப்பு. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா சென்னை மட்டும்தான் இருக்கும், அதிகபட்சம் போனால் அந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கும். ஆனால் மற்ற இடங்களில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தாவேக்கானால நிற்க முடியும். ஏன்னா கிராமத்துக்குள்ளே தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரீச் இல்லை. கிராமத்தில் வெறும் 2 சின்னம் தான், ஒன்று உதயசூரியன், இன்னொன்று ரெட்டலை. இன்னும் தாமரை கூட போய் ரீச் ஆகலை, விவசாய சின்னமும் ரீச் ஆகலை, விசில் எப்படா ரீச் ஆகும்? இது எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ நிலவரப்படி 108ல் 3ன்னா ஏதோ 300 வாக்கு 400 வாக்கு இல்லை, கூடுமான வரைக்கும் எல்லாமே 3000 வாக்கு 4000 வாக்குக்கு போயிட்டாங்க. குளத்தூர் யோசிச்சு பாருங்கள் சார், 6000 வாக்கு. தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான ஒரு வாக்கு வாங்கி ஜெயிக்க போகிறது கண்டிப்பாக விஜயாத்தான் இருக்க போகுது. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத இதை ஒரு அரசியல் கட்சியை இது வரைக்கும் யாருமே கன்சிடர் பண்ணல சார். இதை ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் நினச்சாங்க. அதை கொஞ்ச நேரம் பாடிட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க. இவங்கெல்லாம் தாக்கு பிடிச்சலாம் நிற்க மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாதுன்றது உண்மை. ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்கல்ல, அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே தயவு செய்து குறைச்சி எடை போட்டு அவங்கள அது நம்மளே வச்சுக்கிற ஆப்பு, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இவர் கையில் உண்மையிலே ஆட்சியை கொடுக்குறது எல்லாருக்கும் பயமாக தான் இருக்குது. இவர் உள்ளுக்குள்ளே போயிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணுவார், இவருக்கு என்ன தெரியும், என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு, என்ன வரவு செலவு, தமிழ்நாட்டோட கடன் அளவு, தமிழ்நாட்டோட வருமானம் என்ன, தமிழ்நாட்டோட தேவை என்ன, ஏதாச்சும் இது வரைக்கும் அரசியல் தெரியுமா? தெரியாது. ஆனால் கற்றுக்குவாருன்றாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. கற்றுக்கிட்டு நல்லபடியாக நடந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா இந்த ஒரு எலெக்ஷனில் வந்தது இந்த ஒரு எலெக்ஷனோடையே போயிடும். பார்ப்போம், ஈவினிங் வரை வெயிட் பண்ணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாரா கூட்டணி ஆட்சியான்றது ஈவினிங் தெரிஞ்சு போயிடும்.